அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லப்பட்டபடி நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களெங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. முந்தின வசனத்துல பார்த்தோம், யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அடிமையா விற்கப்பட்டான். அங்க போன இடத்துல பார்வோனுக்கு சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்னப்ப பார்வோன் அவனை யோசேப்ப தனக்கு அடுத்ததாக ஸ்தானத்துல உயர்த்தி வைத்தான். யோசேப்பு சொன்ன மாதிரியே அந்த தேசத்துல 7 வருஷம் செழிப்பான வருஷங்கள்ல விளைச்சல்ல ஒரு பங்கை அவங்க சேமிச்சு வச்சாங்க. அடுத்த 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரும். யோசேப்பு அந்த சொப்பனத்தை குறித்து விளக்கம் சொல்லியிருந்தான். அது மாதிரி எகிப்து, கானான் எல்லா தேசத்திலையும் பஞ்சம், மிகுந்த வருத்தம் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமல் போயிற்று. நம்முடைய பிதாக்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறது யாக்கோபோட பிள்ளைகள். அந்த 12 கோத்திரத்துல யோசேப்பை தவிர மீதம் உள்ளவர்களுக்கு, யோசேப்பு எகிப்துக்கு வந்ததுனால அவனுக்கு ஆகாரம் கிடைச்சிச்சு. ஆனா இவங்க எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கல. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். யாக்கோபு கேள்விப்படுறான், எகிப்துல உணவு கிடைக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு தன்னுடைய 10 பிள்ளைகளை அங்க அனுப்பி வச்சான். இது ஆதியாகமம் 42வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போனப்ப அங்க யோசேப்பு இல்ல நீங்க வேவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறான். அப்ப அவங்கள நீங்க போய் பென்யமீனை கூட்டிட்டு வந்தா தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு இவங்க போய் கூட்டு வராங்க. 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை தெரியப்படுத்தினார். 2வது தரம் வரும்போது யோசேப்பு தன்னோட சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சகோதரர்களுக்கு யோசேப்ப தெரியாது. ஆனா இப்பதான் அவன் வெளிப்படுத்தி காட்டுகிறான். யோசேப்பினுடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. யோசேப்போட உடன் பிறந்த சகோதரர்களை பார்வோனும் அறிந்து கொண்டான். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன செய்யறான்னா, தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் இங்க எகிப்து தேசத்துக்கு கூப்பிடுறான். இந்த இடத்துல 75 பேர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஆதி ஆகமத்துல 46வது அதிகாரத்துல 70 பேருன்னு போட்டிருக்கு. அது யார் யாரு அப்படின்றத ஆதி ஆகமம் 46வது அதிகாரம் 8ல இருந்து 27 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பேரோட எத்தனை பேர் வந்தாங்க, 70 பேரை அங்கு சொல்லப்பட்டிருக்கு யார் யாரு அப்படின்றது. அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து, அந்த யாக்கோபோட பிள்ளைகளும் அங்க எகிப்துக்கு போன இடத்துல மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய சந்ததியாரிடத்தில்
ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். இங்க ஆபிரகாம் வாங்கின அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஆதியாகமம் 23வது அதிகாரத்துல 20வது வசனத்துல ஆபிரகாம் ஏத்தி ஏத்தின் புத்திரரிடத்துல இருந்து வாங்கினா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா சீகேம்ல இருக்க எமோரியர் இடத்துல யாக்கோபு தான் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமும் 33வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாக்கோபு வாங்கின அந்த நிலத்துல அந்த கல்லறையில ஆபிரகாம் வாங்கினான்னு போட்டிருக்கு. ஆனா யாக்கோபு வாங்கின அந்த கல்லறையில யாக்கோப அடக்கம் பண்ணாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாரு. அந்த காலம் நிறைவேறின போது, சமீபமான போது ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணினா, உன்னோட சந்ததி, உனக்கும் உன்னோட சந்ததிக்கும் இந்த தேசத்தை சுதந்திரமா தருவேன், அப்படி கானான் தேசத்தை சுதந்திரமா தருவேன் வாக்கு பண்ணினார். அது சமீபிக்கிற நேரத்துல யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். எகிப்து தேசத்துல யோசேப்புக்கு தெரியாத ராஜா வர்ற வரைக்கும் அங்க பழுகி பெருகினாங்க. ஆனா எப்ப அப்படின்னா வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, அப்ப அவங்க எகிப்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால அது வரைக்கும் அவங்க எகிப்துல பழுகி பெருகினாங்க. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து, அவன் இங்க யார சொல்லியிருக்குன்னா யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்துட்டான். அவன் ஏமாத்துறான், வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினார். அவன் உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு போட்டான்னா, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல, பெண் பிள்ளைகளா இருந்தா விட்டுறலாம், ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நதியில கொண்டு போய் போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க நிறைய பழுகி பெருகினாங்க, அதை தடுக்கும்படியா அவன் குழந்தைகளை வெளியே போட்டு விடும்படி உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண் பிள்ளை பிறந்தா நதியில கொண்டு போய் போட்டுறணும் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல மோசே பிறந்து ரொம்ப அழகுள்ள குழந்தையா இருந்தான். 3 மாசம் வரைக்கும் தாய் தகப்பன் அவனை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது அவனை கொண்டு 3 மாசத்துக்கு மேல மறைச்சு வைக்க முடியல. அதனால நதியில கொண்டு ஒரு நாணர் பெட்டியில உள்ள கீழ் பூசி பத்திரமா கொண்டு நதியில போட்டாங்க. அப்போ பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். அந்த பார்வோனோட குமாரத்தி அந்த நதிக்கு தற்செயலா வந்த நேரத்துல அந்த பெட்டிய பார்த்து தூக்கி அதுல உள்ள இருக்க குழந்தைய அவை எடுத்து வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அங்க எகிப்து தேசத்துல எல்லா சாஸ்திரமும் அவனுக்கு கற்பிக்கப்பட்டது. ஏன்னா அரண்மனையில வளர்ந்ததுனால ஒரு ராஜாவோட பையன் எதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுமோ அதெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. சகல சாஸ்திரமும் கற்பிக்கப்பட்டது. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பேச்சுல திறமையானவனாகவும் செய்கிற செயல்கள்ல திறமையானவனாகவும் உருவாக்கப்பட்டான் மோசே அப்படின்றத
பார்க்கிறோம். இது மோசேயோட முதல் 40 ஆண்டு எப்படி இருந்தா அப்படின்றத இந்த 3 வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்த 40 வருஷம் அடுத்து பின்னாடி இருக்கிற வசனங்கள்ல மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, யோசேப்பு எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தா, இங்க இஸ்ரவேல் யாக்கோபு இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்த போது ஆகாரத்தை தேடி எகிப்துக்கு போனாங்க. தர அந்த 10 பேரும் யாக்கோபோட பிள்ளைகள் போனாங்க. 2வது தர போகும்போது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி காட்டினா. பார்வோனுக்கும் யோசேப்போட சந்ததியை குறித்து கேள்விப்பட்டான். இப்ப யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய இனத்தாரையும் எகிப்துக்கு அழைத்து வந்தான். அந்த எகிப்துல யாக்கோபும் அவனோட பிள்ளைகளும் மரித்து போனாங்க. அங்க சீகேம்ல அடக்கம் பண்ணப்பட்டாங்க. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின காலம் நிறைவேறுகிற போது அங்க எகிப்துல யோசேப்பை அறியாத ஒரு ராஜா இவங்க பழுகி பெறுகிறத கண்டு வஞ்சனையா நடப்பித்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில கொண்டு போய் போட்டு விடும்படியா உபத்திரவப்படுத்தினா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசே பிறந்து, அவன் ரொம்ப அழகுள்ள குழந்தையா இருந்ததுனால 3 மாதம் தாய் தகப்பன் அவனை ஒளித்து வைத்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் நதியில கொண்டு போய் போட்டாங்க. அந்த நேரத்துல அங்கு வந்த பார்வோனோட குமாரத்தி மோசேயை எடுத்துட்டு போய் வளர்த்தா. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டா. வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனா, நல்ல ஒரு தலைவனா அங்க உருவானா அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்போட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே மோசேயோட வாழ்க்கையிலும் நடைபெற்ற சம்பவங்களை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மோசேய நல்ல தலைவனாய் உருவாக்கப்பட்டதை நாங்க தியானித்தோம். எவ்வளோ உபத்திரவங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நீர் நேசிக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் செய்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.